السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين. صدق الله العلي العظيم. عبد الله بن عباس رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من ترك صلاة لقي الله وهو عليه غلبان، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. أستغفر الله العليم أستغفر الله العليم أستغفر الله العليم الذي لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் ஸலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்பு மிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஜும்மா வரையில் கஷ்டங்களை போக்கும் தொழுகை என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால் அவன் அல்லாஹ்வுக்கு உண்மையான அடியானாக அவன் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு உண்மையாக நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படி யார் இருக்கிறார்களோ அவருடைய கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி விடுவான். எந்த அளவுக்கு என்றால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பாராட்டி பேசுகிறான். எதற்காக வேண்டி? தன்னுடைய குடும்பத்தை அவர்கள் தொழுதா மட்டும் போதாது, நானும் தொழுது அவர்களும் தொழுது தன்னுடைய குடும்பத்தார்களை தொழுகும்படி ஏவினார்கள். தன்னுடைய குடும்பத்துக்கு கட்டளையிட்டார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றினால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், பல இன்னல்கள், பல துன்பங்கள், நோய்கள், பல முசீபத்துகள் எல்லாமே நீங்கிவிடும் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு ஏவினார்கள். அன்புக்குரியவர்களே, அதனால தான் ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை, அந்த நன்றியை வெளிப்படுத்தினார்கள். இன்னைக்கு நாம் மனிதர்களுக்கு மத்தியில் நன்றியை வெளிப்படுத்துகிறோம். அவர் என் மீது பிரியப்படுகிறார், நான் அவர் மீது பிரியப்படுகிறேன். அவர் குடும்பத்து மீது பிரியப்படுகிறோம், அவருடைய குடும்பம் நம்ம குடும்பத்து மீது பிரிய காரணம் அந்த பிரியத்தை நாம் அந்த நன்றியை வெளிப்படுத்துகிறோம். அதே போன்றுதான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த உன்னதமான அந்த நன்றி கடமையை அல்லாஹ்வுக்கு முழுமையாக நாம் செய்தாக வேண்டும். ஏதாவது மாற்றங்கள் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய வேதனை சீக்கிரமாக வந்துவிடும். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து கொண்டு இருக்கும் போது ஒரு சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ்,
நான் சொர்க்கத்துக்கு சீக்கிரமாக நான் செல்ல வேண்டும், அதுக்கு என்ன வழி? சொர்க்கத்துக்கு நான் சீக்கிரமாக நான் செல்ல வேண்டும், அதுக்கு என்ன வழி என்று அந்த சஹாபி வந்து கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதல் விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய பெற்றோர்களுக்கு மாறு செய்யாமல் நன்றியாக இரு என்று சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், அண்டை வீட்டாரோடு சேர்ந்து இரு என்று சொன்னார்கள். மூணாவதாக சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை முழுமையாக நீ செய்துவிட்டால் நீ சொர்க்கம் செல்லலாம். அப்ப அந்த இடத்திலே மூன்றாவதாக சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தி சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? தொழுகை. அந்த தொழுகையை நாம் சரியான முறையில் தொழுதால் நாமும் விரைவாக சொர்க்கத்துக்கு செல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லி காட்டினாங்க, அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் அல்லாஹ் நீக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லி வழி அனுப்பினாங்க. அன்புக்குரியவர்களே, பொதுவாகவே ஒரு மனிதன் பாலியாகிவிட்டால் தொழுகை தொழுகை என்பது கடமையாகிவிடும். ஆனா இன்னைக்கு என்னவாச்சுன்னா, காலப்போக்கில் வாங்க சொல்லும் போது சரி, தொழுகை நடக்கும் போது சரி, யாருமே இல்லை. தொழுகையுடைய விஷயத்தில் இன்னைக்கு நிறைய நபர்கள் ஒரு பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போதுதான் பள்ளிவாசல் நாடி வாராங்க. ஒரு பொருளாதாரத்தில் ஒரு அடிபட்டுச்சுன்னா பள்ளிவாசலுக்கு வாராங்க. வாகனம் ஓட்டும் போது வாகனம் ஓட்டக்கூடிய வியாபாரி சவாரிக்கு யாருமே கிடைக்கல அப்படின்னா அப்போதான் என்ன செய்யறாங்க? பள்ளிவாசலுக்கு வாராங்க. குடும்பத்தில் ஒரு கஷ்டம், என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல அப்படின்னா அப்பதான் பள்ளிவாசலுக்கு வார. காரணம் என்ன? ஒரு கஷ்டம் வரும்போதுதான் அல்லாஹ்வுடைய அருமை தெரிகிறது. அப்பதான் கஷ்டம் வராம இருப்பதற்கு முன்னாடி நாம் அல்லாஹ்வை அடைவதற்குரிய ஒரு வழிதான் இந்த தொழுகை. அந்த தொழுகையை நாம் சரியான முறையில் தொழுதும் என்றால் நம்மளுக்கு வரக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அந்த தொழுகை மூலியம் அல்லாஹ் நீக்கி விடுவான். ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை சந்திக்க போனாங்க. அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சந்திக்க போனாங்க. அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்து விட்டு இரண்டு நபர்களும் வரும்போது அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கால் உடைந்து விட்டது. அப்ப இப்பள்ள இருக்கக்கூடிய மருத்துவர் எல்லாம் காலை உடைஞ்சிருச்சுன்னா பார்ப்பாங்க, காலை எடுத்துருவாங்க. அப்ப இருக்கக்கூடிய மருத்துவர் சொல்லுகிறார், தோழரே, நீங்கள் கொஞ்சம் மதுபானம் கொஞ்சம் குடிங்க, அந்த போதை கொஞ்சம் ஏறும்போது உங்களுடைய காலை நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், வெட்டி எடுத்துருந்தோம் அப்படின்ட்டாங்க. அந்த மிகப்பெரிய ஒரு பாபத்தை நான் செஞ்சேன் என்றால் இத்தனை காலமாக அல்லாஹ்வுக்கு நன்றியாக இருந்த என்னுடைய வணக்கம் வழிபாடு என்னைக்கும் அல்லாஹ் தூக்கி குப்பையில போட்டு விடுவானே, நரகத்திலே போட்டு விடுவானே, அதனால் அந்த ஒரு பாவத்தை நான் செய்ய மாட்டேன். நான் ஒன்னே ஒண்ணு செய்யறேன், எனக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு காரியம் ஒண்ணு என்கிட்ட இருக்குது. என்ன காரியம் அப்படின்னாங்க, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த உண்மையான ஒரு காரியம் என்றால் தொழுகை. அந்த தொழுகையை நான் தொழுகிறேன். அந்த தொழுகை மூலியமாக அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான் என்று அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2 ரக்காயத்து நின்று கூட தொழுக முடியாத அளவுக்கு இருந்தவர்கள் செவரு ஓரமாக நின்று கொண்டு தக்பீர் கட்டி தொழுகும் போது அவருடைய கால் என்பது எடுக்கப்பட்டது. அப்ப அந்த அளவுக்கு அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டம், ஒரு கவலை, ஏதோ ஒன்று வந்துவிட்டது என்றால் அவர்கள் மாறி செய்யவில்லை, அல்லாஹ் இடத்திலே புலம்பவில்லை, அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்டார்கள், அல்லாஹ்வை வணங்கினார்கள், அல்லாஹ்வை தொழுதார்கள். அந்த தொழுகை மூலியமா தான் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த தொழுகையில எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அவருடைய கால்கள் எடுக்கப்பட்டது என்பதாக முஆது ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே,
நம்மளுக்கு ஒரு கஷ்டம் ஒன்று வருது என்றால் அந்த கஷ்டம் வருவதற்கு முன்னாடி நாம் அல்லாஹ்விடத்தில் முந்திக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு வரக்கூடிய கஷ்டத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக, எனக்கு வரக்கூடிய முசீபத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று தொழுகை மூலியமாக யார் அல்லாஹ்வை நாடுகிறார்களோ, நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எதிரிகள் வந்தாலும் சரி, அந்த தொழுகையை எல்லாத்தையும் நீக்கிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, தொழுகையுடைய விஷயத்துல இன்னைக்கு ஆணும் சரி பெண்ணும் சரி ரொம்பவும் கவனக்குறைவாக இருந்து கொண்டு இருக்கிறோம். வெளியிடங்களுக்கு போனாலும் 2 ரக்காயத்து தொழுது விட்டுத்தான் நம்முடைய பயணத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். இரவு நேரத்தில் நாம் தூங்கினாலும் 2 ரக்காயத்து தொழுது விட்டுத்தான் நாம் தூங்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடங்கும் போது எல்லாம் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து 2 ரக்காத் தொழுது விட்டுத்தான் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பார்கள். தொழுதுட்டு போன அப்படின்னா அந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு துன்பம், ஏதோ ஒரு மனக்கசப்பு, ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதோ ஒன்று நம்முடைய வேலைக்கு போகிற அந்த வேலை நடக்காமல் போய்விட்டால் ஒரு கவலை வந்துவிடும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த வேலைக்கு எங்க போனாலும் சரி, ஒரு போர்க்களத்துக்கு போனாலும் சரி, அல்லாஹ்வுடைய பாதையில போனாலும் சரி, தன்னுடைய வியாபாரத்துக்கு போனாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில 2 ரக்காத் தொழுது விட்டுத்தான் தன்னுடைய பயணத்தை தொடங்குவார்கள். பயணத்தை மட்டும் தொடங்கவில்லை, அவர்கள் அந்த இடத்தில் துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், இந்த காரியத்துக்காக நான் வெளியே செல்கிறேன், இந்த நோக்கத்துக்காக நான் வெளியே செல்கிறேன், என்னுடைய பயணத்தை லேசாக்குவாயாக, அங்கு இருக்கக்கூடிய என்னுடைய காரியத்தை அனைத்து இலகுவாக்குவாயாக, எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் ஆக்குவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து விட்டுத்தான் தொழுது விட்டுத்தான் அந்த இடத்தை விட்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பார்கள். அபூ காசிம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய வீட்டுல கதவை தட்டுறாங்க, திறக்கல, ஒரு ஓரமாக திரை வளைஞ்சி இருக்குது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்ப தொழுது கொண்டு இருக்கும் போதே அபூ காசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து பார்க்குறாங்க, தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப நேரம் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. சரி, இவங்க தொழுதுகிட்டு தானே இருக்கிறாங்க, கடைவீதிக்கு போய் தன்னுடைய தேவைகள்லாம் முடித்து விட்டு மறுபடி வந்து அவரை சந்திக்கலாம் என்று வந்த அந்த சஹாபி நபித்தோழர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுபடியும் தொழுதுகிட்டே இருந்தாங்க. அப்ப தொழுகையுடைய விஷயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்பவும் பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம தொழுகையுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கிறோம்? ஒரு கஷ்டம் ஒன்று வரும்போதுதான் அல்லாஹ்வை நாடுகிறோம். என் பிள்ளைக்கு வரம் கிடைக்க மாட்டேங்குது, வியாபாரத்தில் ஒரு அடிபட்டுருச்சு, என்னுடைய பொருளாதாரம் இப்படி ஆயிடுச்சு, குடும்பத்தில் பல பிரச்சனை வந்து விட்டது, அதனால தான் நீ நம்ம எல்லாம் தொழுகிறோம். தொழுகை தான் நாளைக்கு முதல் கேள்வி ஒரு மனிதனுக்கு. நீ எவ்வளவு பெரிய ஹஜ் செய்தாலும் சரி, நிறைய உபராக்கள் செய்தாலும் சரி, நீ ஏழைகளுக்கு உணவளித்தாலும் சரி, அல்லாஹ் அதெல்லாம் கேட்க மாட்டான். இந்த உலகத்தில் வாழும் போது நீ என்னென்ன எல்லாம் எதிர்பார்த்தாயோ, நீ எதிர்பார்ப்பதை விட உனக்கு நான் அதிகமாக கொடுத்தேன், ஆனா கொடுத்தும் எனக்கு நன்றியற்றவனாக நீ மாறிவிட்டாய் என்று அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் சொல்லி அல்லாஹ் நரகத்தில் தூக்கி எரிஞ்சிருவான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையுடைய விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருந்திருக்கிறாங்க. ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதாலும் தனியாக தொழுதாலும் அந்த தொழுகையில ரொம்ப பேணுதலாக இருந்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜித் நபவியில தொழுகைக்கு தன்னுடைய பிள்ளைகளை சஹாபாக்கள் அழைச்சிட்டு வருவாங்க. ஒரு நேரத்தில் பிள்ளைகள் அதிகமாயிருச்சு மஸ்ஜித் நபவியில. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மஸ்ஜித் நபவியில இடது பக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி ஒரு பள்ளி ஏற்படுத்தினார்கள். அந்த குழந்தைகள் இங்கு வந்து தொழுக வேண்டும், அந்த குழந்தைகள் இங்கு தொழுகணும் என்றுதான் வரக்கூடிய அந்த பிள்ளைகளை, வரக்கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்துட்டு வரக்கூடிய அந்த பிள்ளைகளை மஸ்ஜித் நபவியில இடது பக்கத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க, குழந்தைகள்லாம் நிற்பாங்களாம். அப்ப அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய விஷயத்துல தொழுகையுடைய விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருந்திருக்கிறாங்க.
தொழுகை விட்டால் நாளைக்கு நரகம் தான். தொழுகை விட்டவன் அவனுடைய நிலைமை வேற மாறி போகிவிடும். எல்லாம் ஆனக்கடான செயலை விட்டு தடுக்கக்கூடிய ஒரே காரியம் தொழுகை தான். அந்த தொழுகை ஒரு மனிதனிடத்தில் சரியான முறையில் வந்துவிட்டால் அவன் பரிசுத்த மனிதனாக மாறிவிடுவான், அவன் சொர்க்கவாதியாக மாறிவிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கண்டறிய சஹாபாக்கள் வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், நாங்கள் தொழுக வேண்டுமா? எனக்கு கண்ணும் தெரியல, நீங்க தொழுக வேண்டுமா என்று சஹாபாக்கள் வந்து கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதன் சக்கராத்தின் படுக்கையில கிடந்தாலும் அவன் தன்னுடைய கையினாலோ காலினாலோ தன்னுடைய வாயினாலேயோ முடியாவிட்டாலும் தன்னுடைய கண்ணினால் தொழுக வேண்டும். தன்னுடைய கண்ணை கொண்டு தொழுக முடியாவிட்டாலும் அந்த தொழுகையுடைய அசாராக்கள், தொழுகையுடைய சிந்தனையோட மனதில் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்ப தொழுகையுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பேருதலாக இருந்திருக்கிறாங்க. மக்களை சொல்லி வளர்த்திருக்கிறாங்க. நம் மட்டும் தொழுதா மட்டும் போதாது, தன்னுடைய பிள்ளைகளை தொழுகையாளியாக நாம் மாற்ற வேண்டும். நமது மனைவியை தொழுகையாளியாக மாற்ற வேண்டும். நமது குடும்பத்தார்களை தொழுகையாளியாக மாற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு வெள்ளிக்கிழமை சுபுஹ் தொழுது விட்டு தன்னுடைய வீட்டிலேயோ பள்ளிவாசலையோ உட்கார்ந்து சூரத்துல் கஹஃப் சூராவை யாரு ஓதி வருகிறார்களோ அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் விசாலமாக்குகிறான். அவருடைய குடும்பத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் விசாலமாக்குகிறான். அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த கஹஃப் சூராவை வெள்ளிக்கிழமை தினந்தோறும் வெள்ளிக்கிழமை யாரு ஓதி வருகிறார்களோ அவரை தஜ்ஜால விட்டு அல்லாஹ் அவருக்கு பாதுகாக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ ஒரு ஹதீஸ்ல ஒண்ணு வருது, அன் அபி மூஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமன் சல்லில் பர்தைனி தஹலல் ஜன்னதி. யார் குளிர்ந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்கு தொழுகையை நாடி யார் வருகிறார்களோ அவர் சொர்க்கவாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். குளிர்ந்த நேரம். இன்னைக்கு சாதாரணமா ஒரு மழை பெஞ்சாலே பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு யோசனை. மழையில் நனைஞ்சு வரணுமா? கையில நனைஞ்சிருமே, காலெல்லாம் சேரா போயிடுமே. வந்த பள்ளியாசல காலை கழுவணும், சிலவங்க காலை கழுகாம உள்ள வந்துருவாங்க. ஏன்னா பல அலர்ச்சிகள், மழையில நடந்து வந்தா பல ஏதாவது ஒண்ணு வந்துருமே என்று சொல்லி அந்த தொழுகையை அப்படி தள்ளி போட்டுருவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு குளிர்ந்த நேரம், குளிரான நேரத்தில் யார் அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு தொழுகை நாடி யார் வருகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் அவருடைய கஷ்டத்தெல்லாம் நீக்கி அல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்தை வழங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு நபர் தொழுதால் அவர் வாழ்க்கையில வெற்றியை அடைந்து விடுவார். ஒரு மனிதன் நல்ல முறையில் தொழுகிறார் என்றால் மலக்குமார்கள் முதல், இறைநேசர்கள் முதல், நல்லவர்கள் முதல் அவர் நேசிக்கிறார்கள். தொழுகையுடைய விஷயத்தை நபரும் பேணுதலாக இருக்கணும். தனியாக தொழுதாலும் கூட்டாக தொழுதாலும் தனியாக தொழுகும் போது மற்ற நபர்கள் யாராவது ஒருவர் சத்தம் போட்டு குர்ஆன் ஓதினாலும் பக்கத்தில் உள்ளவர்கள் தொழுதாலும் தன்னுடைய குர்ஆன் ஓதக்கூடிய சத்தத்தை அவர்கள் கம்மியாக்கி கொள்ள வேண்டும். என் தொழுகைக்கு அவ்வளவு பேணுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஒரு தொழுதுகிட்டு இருக்காரு, நம்ம பக்கத்து தொழுகிறோம் அப்படின்னா சத்தம் போட்டு ஓதக்கூடாது, மெதுவாகத்தான் ஓத வேண்டும். நீங்கள் சத்தம் போட்டு ஓத நீங்கள் அவருடைய சத்தத்தை இவரை கேட்க மனக்கசப்புகள் ஏற்பட வேண்டும். அதனால் நீங்கள் பாவியாக மாறிவிடுவீர்கள். தொழுகை என்பது யாருக்கு எந்த விதமான ஒரு சங்கடம் இல்லாமல் தொழுகை நடத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை சீக்கிரம் முடிச்சாங்க. சஹாபாக்கள் நான் கேட்டாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ், நீ இன்னும் கொஞ்சம் ஓதி இருக்கலாமே, நாங்கள் பின்ன நின்றுப்போமே என்று சொல்லும் போது இல்லை, பின்னாடி வயதானவர்கள் இருக்கிறார்கள், அதற்கு பின்னாடி குழந்தைகளுடைய அழகு சத்தம் எனக்கு கேட்கிறது, அதனால தான் நான் தொழுகையை சுருக்கினேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சொல்லிக்காட்டு. அதனால நம்ம தொழுகும்போது அல்லாஹ் அக்பர் தக்பீருக்கு நம்ம சத்தமா ஓத, பக்கத்தில் உள்ளவங்களும் நம்ம தொழுகும்போது அவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக நம்ம என்ன செய்யக்கூடாது, தொழுகக்கூடாது. மார்க்கம் சொல்லுது, நீ குர்ஆனே ஓதினாலும் சரி, நீங்க சத்தம் போட்டு திக்ர் ஓதினாலும் சரி,
பள்ளிவாசல்ல பள்ளி என்பது எல்லா நபர்களுக்கும் சம உரிமைகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. பள்ளிவாசல் என்பது தொழுகையாளிக்கு மன நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம். அந்த தொழுகையாளிகள் பள்ளிவாசல் வந்து அமரும் போது அந்த தொழுகையாளி பக்கத்துள்ளவர் தொழுதாலும் அவர்களுக்கு நம்ம எந்த விதமான இடைஞ்சல் பண்ணாம நம்ம தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் அப்படித்தான் ஓதும் அப்படின்னா அவர் ஒன்றும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையோட விஷயத்தில் எப்பவும் பேணுதலாக இருந்திருக்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஜமாத்தோடு தொழுகணுமோ அதோட நன்மை நம்மளுக்கு ஏராளமாக இருக்கிறது. வெளியிடங்களுக்கு போறோம், தொழுகையும் விட்டுட்டோம், தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா தொழுதுருங்க, அதை விட்டுறாதீங்க, அதை களவா ஆக்கி விடாதீர்கள். எங்கேயாவது பயணத்தில் போறோம், ஒரு அசுரோட நேரமோ மகரிப்போட நேரமோ இஷாவோட நேரமோ எங்கேயோ டைம் வந்துருச்சு, மணியை பார்க்கணும் 8:30 மணி, சரி இஷாவோட நேரம் 9 மணி வீட்டுக்கு போயிடலாம், அந்த நம்பிக்கை வீட்டுக்கு போயிடலாம் என்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா வீட்டில் வந்து தொழுதாவது படுத்துருங்க. அந்த தொழுகை என்பது கூட நாளைக்கு மறுமையில பதில் சொல்லும். யா அல்லாஹ், இவர் தன்னுடைய வாழ்க்கையில் 5 நேரம் தொழுகையை கலா இல்லாமல் தொழுதவர், தன்னுடைய பயணத்திலும் கூட அந்த தொழுகை விடாமல் தொழுதவர், அந்த தொழுகை நாளைக்கு மறுமையில் சாட்சியாக வந்து நிற்கும். சில கூட்டத்தார்கள் நரகத்துக்கு போவார்கள், சில கூட்டத்தார்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள். அப்ப அல்லாஹ் இப்படி எல்லாம் தீர்ப்பு சொல்லும் போது மலக்குமார்கள் கேட்டார்களாம், யா அல்லாஹ், அவர்கள் யார், இவர்கள் யார்? அவருக்கு வழங்கப்பட்ட செல்வம் அவர்கள் கேட்காத விட நான் அள்ளி கொடுத்தேன், ஆனால் இருந்தாலும் அவர்கள் என்னையே வணங்கவில்லை, எனக்கு நன்றி செய்யவில்லை, மறுத்துவிட்டார்கள், அதனால் அவர் நரகத்துக்கு செல்கிறார்கள். இவர்கள் யார்? இவர்கள் செல்வங்கள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இவர்கள் என்னை வணங்கினார்கள், கஷ்டங்கள் வந்தாலும் என்னிடத்தில் கேட்டார்கள், கஷ்டம் வரும்போது கேட்கவில்லை, கஷ்டம் வருவதற்கு முன்னாடி முந்தி விட்டார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய தொழுகை மூலியமாக என்னுடைய கஷ்டங்களை போக்குவாயாக, என்னுடைய பாவங்களை போக்குவாயாக, என்னுடைய வாழ்வாதாரத்தை போக்குவாயாக, என்னுடைய குடும்பத்துடைய வாழ்க்கை சிறப்பாக்குவாயாக, என்னுடைய குடும்பத்தார்களை தொழுகைகளை ஆக்குவாயாக, என்னுடைய குடும்பத்தை சொர்க்கத்தோடு குடும்பத்தாரை ஆக்குவாய் என்று அவருக்கு துவா கேட்டார்கள். அந்த தொழுகை மூலியமா தான் நான் அவருடைய சொர்க்கத்தை வழங்கினேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய நபர்கள் மனசுல சில யோசனைகள் ஓடும். 5 நேரம் தொழுகிறோம், துவா செய்கிறோம், ஏன் அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டுக்கா? எல்லாருக்குமே ஒரு யோசனை. 40 வருஷமா தொழுகிறோம், 50 வருஷமா தொழுகிறோம், சிறு வயசுல நம்ம தொழுதுகிட்டே இருக்கிறோம், ஹஜ்ஜிக்கெல்லாம் போயிட்டேன், உம்ராவுக்கெல்லாம் போயிட்டேன், ஏழைகளுக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டேன், தர்மம் செய்யறேன், தக்காத்து கொடுக்குறேன், எல்லாமே செய்யறேன், 5 நேரம் இமாம் ஜமாத் இல்லாம நான் தொழுகிறேன், தொழுகிற எந்த விதமான ஒரு சலசலப்பு தொழுகை மூலியமா நான் யாருக்கு எந்த விதமான மனக்கசப்பு யாருக்கு நான் கொடுக்கல. அப்படி இருந்தாலும் எனக்கு ஏன் சோதனை வருது? சில பேர்களுக்கு யோசனைகள் வரும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் உண்ணுகின்ற உணவு அது ஹலாலான உணவா என்பதை பாருங்க அப்படின்னா. ரசூலுல்லாஹ், நீங்க தொழுகிறீங்க, எல்லாம் வணக்கம் செய்றீங்க, அந்த வணக்கம் ஏன் அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேங்குது? நீ கேட்கிற துவாயை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டேதா என்றால், நாம் உண்ணுகின்ற உணவு, உடுத்துகின்ற ஆடை, நம்முடைய இருப்பிடம் எல்லாமே ஹலாலா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது ஹலாலாக மட்டும் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வணக்கம், வழிபாடு, தொழுகை, ஹஜ்ஜி எல்லாமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான். ஒரு கடு அளவு கூட ஒரு ஹராமான உணவு, ஹராமான ஆடை, ஹராமான இடம், ஹராமான சிந்தனை உள்ள வந்துவிட்டால் நாம் செஞ்ச அனைத்து அமலும் பாழா போகும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய துஆக்களும் உங்களுடைய அமல்களும் உங்களுடைய தொழுகைகளும் எல்லாமே அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் சொர்க்கவாதியா நீங்கள் ஆகணும் என்றால் நீ ஹலாலான உணவை உண்ணுங்கள், உங்களுடைய தொழுகையை உங்கள் சொர்க்கவாதியா மாற்றிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, சில சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரும்போது எல்லாம் அல்லாஹ்வை அதிகமாக வணங்கினார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 27 வயது அடைந்த அந்த சஹாபி அவர்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் நெருக்கமான ஆனார்கள். காரணம் என்ன? அவர் என்ன அமல் செய்தார்? மலக்குமார்கள் அவருடைய இறப்புக்கு வந்தார்கள், லட்சக்கணக்கான மலக்குமார்கள் வந்தார்கள், தொழுகை நடத்தினார்கள். அவர் என்ன அமல் செய்தார்?
சஹாபாக்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன அமல் செய்தார் அவர், இவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் யார் தெரியுமா, அவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா, பாங்கு சொல்வதற்கு முன்னாடியே பள்ளிவாசலில் வந்து அமர்ந்து அவர்கள் நபிலான வணக்கங்களை தொழுது பரலான தொழுகை எல்லாம் முடித்துவிட்டு எல்லா நபர்களும் பள்ளி விட்டு போகும்போதுதான் அவர் கடைசியாக செல்வார். எல்லாரும் போயிருவாங்க, யாரும் பள்ளிவாசல்ல மோயினவரையும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே போயிருவாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அவர் கண்ணீரோடு அவருக்கு வெளியே வருவார். அவர் தன்னுடைய தொழுகையில ரொம்பவும் பயபக்தியுடையவர்களாக இருந்தவர்கள். அதனால தான் அவர் அல்லாஹ்வுக்கு உண்மையான ஒரு நன்றி கடனாக அந்த கடமையை அந்த தொழுகை செய்த காரணத்தினால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அவ்வளவு அந்தஸ்தை கொடுத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, தொழுகை தான் ஒரு மனுஷனை மாற்றும். எவ்வளவு பெரிய மோசமான மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கல்லஞ்சக்காரனாக இருந்தாலும், கஅபத்துல்லாஹை பார்க்கும் போதெல்லாம் எவ்வளவு பெரிய கல்லஞ்சக்காரனாக இருந்தாலும் அவனுடைய கண்களில் கண்ணீர் வந்துவிடும். அதே போலத்தான் எவ்வளவு பெரிய கஞ்சனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கல்லஞ்சக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொடுங்கோலனாக இருந்தாலும் சரி, அவன் தொழுகையை மட்டும் அவன் சரியான முறையில் தொழுதால் அந்த தொழுகை அவனை ஒரு புனித மனிதனாக மாற்றிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் நீங்குகின்ற அளவுக்கு தொழுதார்கள். சஜ்தாவிலே கடந்து அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, மனைவி கேட்டாங்க, நீங்க ஏன் தொழுவுறீங்க, நீங்க சுருக்கவாதி, முற்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபர், நீங்க ஏன் தொழுவுறீங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியானாக நான் இருக்கணும் அப்படின்றாங்களாம். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, அவங்க தொழுக வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஹஜ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் வந்த வார்த்தை, அல்லாஹ்வுக்கு நான் உண்மையான அடியானாக நான் இருக்க வேண்டும், நாளைக்கு அல்லாஹ் எனக்கும் கேள்வி கேட்பான், நீ தொழுதியா, எல்லா நபர்களையும் பார்த்து கேட்கும் போது நான் தலை குனிஞ்சு நிற்க வேண்டுமா, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்பாங்க. அப்ப தொழுகையாரை ஃபுல்லா சொல்லிடுவாங்க, அண்ணே நான் தொழுதேன். தொழுகும் போது நம்முடைய மனைவி, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள் பக்கத்தில் நிற்கும் போது நம்ம நிலைமை என்ன? பிள்ளைகளே சொல்லுவாங்க, நம்முடைய மனைவியே சொல்லுவாங்க, நம்முடைய தாயே சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என் மகன் பள்ளிவாசல் தொழுக போனா அவன் என்னை தொழுக சொல்லல. மனைவி சொல்லுவாங்க, என்னுடைய கணவர் பள்ளிவாசலுக்கு போனாரு, என்னை தொழுகைக்கு எழுப்பிடாம போயிட்டாரு. பிள்ளைகள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என்னுடைய தகப்பனாரு, என்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் மட்டும் தொழுதாங்க, என்னை தூங்க வச்சுட்டாங்க, அவர் தொழுகல, நரகத்துக்கு அனுப்பு அப்படின்னு. இதேமாதிரி நிலைமை யாருக்கும் வந்துவிடக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுக்கு நாம் உண்மையான ஒரு அடியானாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தொழுகை தான். அந்த தொழுகை நாம் சரியான முறையில் தொழுதும் என்றால் வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்தான். வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்தான். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தொழுது மட்டும் பாருங்க, அல்லாஹ் 2 ரக்காயத்தை நீங்க தொழுது மட்டும் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் மாற்றி விடுவான். எத்தனை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செஞ்ச வந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செஞ்சு வந்தவர்கள், அவர்கள் மாற்றியது தொழுகை தான். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கை மாறியது தொழுகை தான். ஒவ்வொரு சஹாபாக்களும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கை மாறிய தொழுகை தான். சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கரே எனக்கு ரொம்ப முடியல, நிற்க முடியல, என்னை நின்று தொழுக முடியல, ஆனாலும் இருந்தாலும் நின்ற இடத்திலிருந்து தொழுகை வைப்பதற்கு தகுதி யாருக்குமே கிடையாது. ஒரு இமாம் நின்ற இடத்துல இன்னொரு இமாம் நிற்பதற்கு யாருக்குமே தகுதி கிடையாது. ஆனால் இதனாலும் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க நின்று போய் தொழுவைங்க அப்படின்னாங்களாம். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கைகாலெல்லாம் நடுங்கி அந்த இடத்துல இருந்து தொழுக வைத்தாங்க. தக்பீர் கட்டும் போது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் சாரையாக வந்தது. புனிதமான இடம், நின்று தொழுக வைக்க ஒரு இடம், அந்த இடத்துல நான் தொழுகை நடத்தக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறானே, எவ்வளவு பெரிய பாக்கியம். அவருடைய வாழ்க்கையை மாறியது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை தொழுகை மூலியமாக ஷஹீதாக்கப்பட்டார்கள். தன்னுடைய வாழ்க்கையை மாறியது தொழுகை மூலியமா. அப்ப அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரணும் அப்படின்னா தொழுதா மட்டும்தான் மாறும். தொழுகலண்டா ஒண்ணுமே மாறாது.
நம் பிள்ளைகளை மாற்றுங்க, தன்னுடைய பெற்றோர்களை மாற்றுங்க, தன்னுடைய மனைவி மக்களை மாற்றுங்க, தொழுகையாளியாக நீங்க மாற்றுங்கள். இப்படி தொழுகையாளியாக மாற்றும் போதுதான் நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய அல்லாஹ் மீது அல்லாஹ்வால் கொண்டு வரக்கூடிய அந்த பரக்கத்து நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கும். யார் வீட்டில் சுபுகு தொழுகவில்லையோ அவன் தான் மிகப்பெரிய சோம்பல் ஆகும், அவனுக்கு மிகப்பெரிய பீடை. நம்ம சொல்றோம் அல்லவா, பீடையினால ஒன்று இருக்குது, கடலுக்கெல்லாம் போகணும், அங்கெல்லாம் போய் குளிக்கணும், அங்கெல்லாம் பண்ண எடுத்து கொடுக்கணும், போய் குளிச்சா பீடையெல்லாம் போயிடும். யாரு சுபு தொழுகவில்லை அவன் பீடை தான், அவனுக்கு அன்னைக்கு ஃபுல்லா பீடை தான். சுபு தொழுகனா அப்படின்னா அன்னைக்கு முழுவதும் அந்த முகத்தை பாருங்கள், ஒரு இருக்கடைஞ்ச மாதிரியே இருக்கும். 5 நேரம் நீங்க தொழுது பாருங்க, உங்களுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். சஹாபாக்களுடைய முகம் அப்படித்தான் இருந்துச்சு. நாளைக்கு மறுமையில ஒரு வெளிச்சமே கிடைக்கும். அந்த வெளிச்சத்தை பார்த்து மலக்குமார்கள் போராமைப்படுவார்களாம். அல்லாஹ் இடத்துல கேட்பாங்களா, யா அல்லாஹ் அந்த நபர்கள் யார், அவர் இந்த அளவுக்கு ஒரு செழிப்பாக ஒரு நட்சத்திரத்தை போன்று இந்த அளவுக்கு ஒரு செழிப்பாக இருக்கிறார்களே, அவர்கள் யார் என்று மலக்குமார்கள் கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் யார் தெரியுமா, அவர்கள் தான் 5 நேரம் தொழுதவர்கள், எனக்கு மாறு செய்யாமல் எனக்கு உண்மையை நன்றியாக இருந்தவர்கள், 5 நேரம் தொழுதவர்கள். அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். நம்முடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும் அப்படின்னா நீங்க தொழுதுங்க. ஒரு கஷ்டம் ஒண்ணு வருது மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு யாரும் வராதீங்க, வீட்டில் இருந்துருங்க. தொழுகை என்பது நம்முடைய மூச்சு வரைக்கும் தொழுகை இருக்கணும். ஒரு கஷ்டம் ஒண்ணு வரும்போதுதான் தொழுகை என்றால் அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆரம்ப காலத்திலிருந்து நம்மளுடைய தொழுகை இருக்கணும். எனக்கு ஒரு வியாபாரத்தில் ஒரு அடி விழுந்துருச்சு, நான் அதனால தொழுகை வந்திருக்கேன் அப்படின்னா அது முறை இல்லை. முன்னாடி அல்லாஹ் அதை கேட்கணும். ஒரு மனிதன் பாலியாகி விட்டால் என்றால், ஆணும் பெண்ணும் பாலியாகி விட்டால் தொழுகை என்பது கடமையாக்கி விட்டது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை, மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையா அல்ல. அப்ப அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த உண்மையான அந்த கடமையை, அந்த தொழுகையை நாம் சரியான முறையில் தொழுதும் என்றால், எந்த விதமான கலா இல்லாமல் இமாம் ஜமாத்தோடு அந்த தொழுகையை நாம் தொழுதும் என்றால், நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பல இன்னல்கள், பல கஷ்டங்கள், பல முசிபத்து, நோய் நொடி எல்லாமே அல்லாஹ் நீக்கி விடுவான். நீங்க என்ன கேட்பது, நான் உனக்கு தாரேன் அப்படிமா அல்லாஹ். சில தினங்களுக்கு முன்னாடி நியூஸ்ல ஒரு செய்தி ஒண்ணு படித்தேன். ஒரு மாற்று மத ஒரு சகோதரர், இன்னொருத்தர் முஸ்லீம், 2 நபர் ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர்கள். ஒரு நேரத்தில் அவர் பள்ளிவாசலுக்கு போகும்போது இவர் அழைச்சிட்டே போவாராம். பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு போகும்போது ஒரு தடவை கேட்டார், எப்பா நீங்க எல்லாம் பள்ளிவாசலுக்கு உள்ள வர போறீங்க, நான் உள்ள வரலாம்னா தாராளம் உள்ள வரலாம். தொழுகை நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த மனிதரை அழைச்சிட்டு வந்து பள்ளிவாசல் அவர் எப்படி ஒழு செய்கிறாரோ அதே போன்று அவரையும் ஒழு செய்ய வைத்து, ஒரு மாற்று மத ஒரு சகோதரர், 2 நபர்கள் நண்பர்கள், நம்ம எல்லாம் அப்படி அழைப்போமா இல்லவா? ஒரு கல்யாண காட்சி ஏதாவது இருந்தால் பள்ளிவாசல் கல்யாண காட்சின்னா அவரை அழைச்சி அவருக்கு என்ன ஒரு மரியாதை நம்ம எல்லாம் கொடுப்போம். அதே மாதிரி அவரும் செஞ்சிருக்காரு, மரியாதை எல்லாம் கொடுத்து ஒழு செய்யற மாதிரி இப்படிலாம் ஒழு செய்யணுப்பா, எங்களுடைய மார்க்கம் சொல்லுது அப்பெல்லாம் சொல்லி தொழுகை வரை அழைச்சி இங்கே உட்கார்ந்துக்கிட்டு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவர் மாட்டு மத சகோதரன், நான் நண்பர், எல்லாருக்குமே தெரியும், ஒரு நண்பர் என்று எல்லாருக்கும் தெரியுமோ. பள்ளிவாசல்ல உள்பள்ளியில உட்கார வச்சு அவர் தொழுதுருக்கார். தொழுகையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை போய் பார்க்காரு, அழுதுகிட்டு இருக்கார். எவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு இடம், அமைதியான ஒரு இடம், எந்த ஒரு சலசலப்பும் இல்லாத ஒரு மௌனமான ஒரு தொழுகை என்னுடைய மனசையை மாற்றி விட்டது என்று சொல்லி அந்த மனிதன் சொல்கிறார், என் இஸ்லாத்துக்கு எப்படியாவது நீ அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. நீ பெற்ற இன்பம் நான் பெற வேண்டும், நீ பெற்ற இன்பம் நான் பெற வேண்டும், உன்னோட தொழுகையை பார்த்து நான் மாற வேண்டும், உன்னோட தொழுகை என்னை மாற்றி விட்டது என்று சொல்லி அவருக்கு அங்கிருந்த ஒரு இமாம் அவர்கள் கரிமாக்களை சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்தை வர வைத்தார். நீங்க எல்லாம் நாகூர்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. நாகூர்ல வடக்கு திசை பக்கமா தெற்கு திசை பக்கம் என்ன ஒரு சுலைமா என்ற ஒரு நபர் ஒருத்தர் இருந்தார். அவர் மிகப்பெரிய ஆலிமா ஆயிட்டாங்க. அவர் ஐயர், அவர் ஐயர் சுலைமான். அவருடைய எப்போதுமே பக்க பெருமச்சாரி, கல்யாணமே முடிக்க மாட்டார். ஒரு நேரத்தில் கோயிலுக்கு யாரு போனாலும் கண்ணியம் கொடுக்கக்கூடியவர். ஒரு நேரத்தில் அவர் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கார்.
கடுமையான மழை நேரத்தில் பள்ளிவாசல்ல அங்கே 7 பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. அந்த பள்ளிவாசல் படுத்திருக்காரு. திடீர்னு காலை எழுச்சி பார்த்தா அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு அவர் பேசுகிறார், எனக்கு களிமா சொல்லிக் கொடுங்க, இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்னு. என்னப்பா ஆச்சு அப்படின்னு. அப்போ கனவுல கூட ஒருவரை மாற்றுவது என்றால் ஒரு பள்ளிவாசல். அப்போ அந்த பள்ளிவாசல் தொழுகக்கூடிய மக்கள் தொழுதார்கள். அந்த தொழுகை மூலியமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஹிதாயத்தை கொடுத்து இன்னைக்கு அவரை ஒரு தமிழகத்தில் உள்ள ஒரு பேச்சலர் அல்லாஹ் அவரை ஆக்கிவிட்டான். சுலைமான், அவர் பேர் சுலைமான். எல்லாருக்குமே நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறீங்க. அவருக்கு ஒரு பக்க பிரம்மச்சாரி. அவர் கல்யாணம் முடிக்க மாட்டாரு. அவர் சுப்பிரபாதம் வாசிப்பாரு. அவ்வளவு அருமையா இருக்கும், அர்த்தத்தோடு வாசிப்பார். இன்னைக்கு அவர் தமிழகத்தில் ஒரு மார்க்க அறிஞராக இருக்கார் என்றால் அவர் மாற்றியது என்னது? தொழுகை தான். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை நிறைய மாற்றங்கள் வரணும் அப்படின்றா தொழுகையில வந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் எல்லாமே மாறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் 5 நேரம் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு கலாம் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு நேர்மையாக முறைப்படி அல்லாஹ்வுக்கு பயந்து யார் தொழுகிறார்களோ அவர்தான் சொர்க்கவாதி. அந்த நபர்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் அல்லாஹ் நீக்கிவிடுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மௌத் வரைக்கும் கலா இல்லாமல் இமாம் ஜமாத்தோடு தொழுது அந்த தொழுகை மூலியமாக நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பல கஷ்டங்களை விட்டு தொழுகை மூலியம் அல்லாஹ் நீக்கிவிட்டு அந்த தொழுகை மூலியமாக எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இணை வைக்கக்கூடிய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு ஒரு பரிசுத்த மனிதனாக தொழுகை மூலியமாக சொர்க்கத்தை கண்டு மிஅராஜை கண்டு சிறப்புமிக்க ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லன் அல்லாஹ் உங்களும் என்னையும் இந்த ஊர் வாசல் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.